அதிமுக பாஜக எவனும் வேண்டாம். திமுகவில் இணைந்த காளியம்மாள். அதாவது காளியம்மாளின் விலகலுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டு வந்தாலும் தன்னுடைய விலகலுக்கு இதுதான் காரணம் என காளியம்மாள் கூறியுள்ளார். நாம் தமிழர் கட்சியின் முன்னணி முகங்களில் ஒருவராக இருந்த காளியம்மாள் சமீபத்தில் கட்சியிலிருந்து விலகியிருப்பது தமிழக அரசியலில் ஹாட்பிட்டாக மாறியுள்ளது. அவரது அரசியல் பயணமும் கட்சியில் இருந்தபோது அவர் மேற்கொண்ட நடவடிக்கைகளும் விலகலுக்கான காரணங்களும் எதிர்கால அரசியல் முடிவுகளும் முக்கியமானவை. அதாவது காளியம்மாள் ஒரு சமூக செயல்பாட்டாளராக தனது பணியை தொடங்கினார். மீனவ சமூகத்தை சேர்ந்த அவர் சமூக நீதிக்கான போராட்டங்களில் ஈடுபட்டு தன்னுடைய ஆச்சாத்திய பேச்சாற்றலாலும் மக்கள் மத்தியில் கவனம் பெற்றார். இதன் மூலம் அவர் நாம் தமிழர் கட்சியில் முக்கிய பொறுப்பில் உள்ள ஒருவராக மாறினார். இவர் நாம் தமிழர் கட்சியில் சார்பில் 2019, 2021 மற்றும் 2024 தேர்தலில் போட்டியிட்ட அவர் கட்சியின் கொள்கைகளை உறுதியாக மக்களுக்கு எடுத்து செல்லும் பணியை மேற்கொண்டார். குறிப்பாக மகளிர் பாசறையின் ஒருங்கிணைப்பாளராக இருந்தபோது பெண்ணின் அரசியல் உரிமைகளை வலியுறுத்தும் வகையில் பல கருத்துக்களை முன்வைத்தார். இந்த நிலையில் காளியம்மாளின் விலகல் நாம் தமிழர் கட்சியின் உள்ள உட்கட்சி சிக்கல்களையும் கருத்து வேறுபாடுகளையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துள்ளது. கட்சியின் முக்கியமான முடிவுகளில் மகளிர் பாசறைக்கு போதிய இடமளிக்கவில்லை என்பதே முக்கிய குற்றச்சாட்டாக காளியம்மாள் தரப்பில் சொல்லப்படுகிறது. மேலும் கட்சியின் உயர்மட்ட தலைவருக்குள் ஒருமித்தமான வேலை செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதாகவும் கருத்து வேறுபாடுகள் இருப்பதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. மகளிர் பாசறையின் செயல்பாடுகளில் முழு சுதந்திரம் வழங்கப்படாதது ஒரு காரணமாகவே இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இந்த சூழ்நிலையில்தான் காளியம்மாள் தனிக்கட்சி ஆரம்பிக்க பெரிய அரசியல் ஆதரவும் பொருளாதார ஆதரவும் தேவைப்படும். தமிழகத்தில் ஏற்கனவே பல சிறு கட்சிகள் இருப்பதால் தனிப்பட்ட முறையில் வெற்றி பெறுவது கடினம். நாம் தமிழர் கட்சியில் இருந்ததன் மூலம் அவருக்கு ஒரு அடிப்படை ஆதரவு இருக்கலாம். மேலும் திமுக ஒரு பெரிய கட்சி. இதில் அவர் இணைந்தால் அவருக்கு உரிய பொறுப்புகள் வழங்கப்படும் வாய்ப்பு அதிகம். பெண்களின் அரசியல் உரிமை வலியுறுத்தும் வகையில் திமுகவுடன் அவரது கொள்கைகள் சில ஒத்துப்போகலாம். இந்த சூழ்நிலையில்தான் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய காளியம்மாள் எந்த கட்சியில் இணைய உள்ளார் என்பது குறித்து தகவல்கள் சில நாட்களாகவே வெளிவராமல் இருந்து வந்தது. தற்போது அதிகாரப்பூர்வமாக அவர் திமுகவில்தான் இணைய உள்ளார் என்ற தகவலும் பரவி வருகிறது. இதற்காக இன்னும் 2 நாட்களில் அவர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து திமுகவில் இணைவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த தகவல் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.